பெரியார் இயற்றிய நல்வழி என்ற நூலிலிருந்து 26வது பாடலும் விளக்கமும் வழங்குகின்றார். தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். உத்தரமேரூரிலிருந்து வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். ஔவையார் இயற்றிய நல்வழி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. ஔவையார் இயற்றிய நல்வழி. பாடல் 26. மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், உயர்ச்சி, தாளாண்மை, தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல், பத்தும் பசி வந்திடப் பறந்து போம். மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், உயர்ச்சி, தாளாண்மை, தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல், பத்தும் பசி வந்திட பறந்து போம். பசி வந்திட, பசி உண்டாகிவிட்டால் மானம் பெருமை, குலம் குடும்ப சிறப்பு, கல்வி படிப்பு, வன்மை அழகு, அறிவுடைமை உண்மை உணர்வு, தானம் ஈகை, தவம் நோன்பு, உயர்ச்சி உயர்வு, தாளாண்மை தொழில் முயற்சி, தேனின் கசிவந்த சொல்லியல் மேல் காமுறுதல், தேனினும் இனிமையான சொல்லை உடைய மங்கையரிடம் ஆசை கொள்ளுதல் ஆகிய பத்தும் பறந்து போம். இப்பத்தும் ஓடிவிடும். அதாவது பெருமை, குடும்ப பெருமை, படிப்பு, அழகு, உண்மை உணர்வு, ஈகை, நோன்பு, உயர்வு, தொழில் முயற்சி, மங்கையரிடம் ஆசை ஆகிய பத்தும் பசி வந்துவிட்டால் பறந்து ஓடிவிடும். மீண்டும் பாடலை பார்ப்போம். மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், உயர்ச்சி, தாளாண்மை, தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல், பத்தும் பசி வந்திட பறந்து போம். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.